அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காண இருப்பது அமரர் KSK கிருஷ்ணமூர்த்தி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி என்ற ஜோதிடத்தினுடைய என்னுடைய ஒரு சுருக்கமான காணொளியை இன்று நாம் காண்போம். பிரசன்ன ஜோதிடம். இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது தற்பொழுது ஒரு ஜோதிடரிடம் ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பிரசன்ன லக்னம் போடுங்கள். அவ்வாறு போடக்கூடிய லக்னமானது அந்த லக்னாதிபதி 3, 6, 10, 11 இருந்தால் அந்த காரியம் ஜெயமாகும் என்று துணிந்து கூறுங்கள். அவ்வாறு கூறும் பொழுது அந்த 3, 6, 10, 11 பாவங்களில் கடகம், விருச்சிகம், மீனமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அதன் பலனை அனுபவிப்பீர்கள் என்று தீர்க்கமாக சொல்லலாம். அவ்வாறு கூறும் இடங்களில் 3, 6, 10, 11 இடங்களில் ரிஷபம், துலாம், மகரமாக இருந்தால் அந்த பலன் உங்களுக்கு பகுதி நன்மை அளிக்கும், பகுதி உங்களுக்கு நன்மை அளிக்காது, உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுங்கள். அதுவே மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னியாக இருந்தால் நீங்கள் நினைக்கும் காரியம் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்று தீர்க்கமாக எடுத்து வருங்கள். இதுபோல் இது பாரம்பரியத்தில் உள்ள ஒரு விதி. இதன் அடிப்படையில் நட்சத்திர ஜோதிடம் என்று சொன்னேன் அல்லவா, கிருஷ்ணமூர்த்தி 10 நட்சத்திர ஜோதிடம் என்று சொன்னேன் அல்லவா. லக்னம் எழுந்த நட்சத்திராதிபதி, அதாவது எந்த நட்சத்திரமாக இருக்கலாம், அதனுடைய அதிபதி 3, 6, 10, 11 இருந்தால் நடக்கும் என்று சொல்லுங்கள். அதுபோல் லக்னம் என்ற உபநட்சத்திராதிபதி, அந்த உபநட்சத்திரம் என்பது பலருக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. நட்சத்திரம் என்பது தசை, உபநட்சத்திரம் என்பது புத்தி, வேற ஒன்றும் இல்லை. அந்த உபநட்சத்திராதிபதி 3, 6, 10 11 இருந்தால் அந்த காரியம் நடக்கும். எப்பொழுது நடக்கும் என்பது பின்னால் வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் என்று தீர்க்கமாக சொல்லலாம். இங்கு 3 விஷயங்கள் உள்ளது. லக்னாதிபதி, லக்ன நட்சத்திராதிபதி, லக்ன உபநட்சத்திராதிபதி. லக்னாதிபதி என்று எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஸ்தூலமாக நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் என்று சொல்லலாம். லக்னம் நட்சத்திராதிபதி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அது சூட்சமமாக நடக்கும் என்று சொல்லலாம். லக்ன உபநட்சத்திராதிபதி என்று சொல்லும்போது அதனுடைய காரண அடிப்படையில் அந்த காரியங்கள் நடக்கும் என்பதை சொல்லலாம் என்று கூறி இந்த காணொலியிலிருந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.